ஒருநாள் விஜயநகரத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் அமர்ந்து இருந்தார். அப்போது ஒரு வியாபாரி அவரை சந்திக்க வந்தான். அவன் கூறினான், மகாராஜா, நான் ஒரு அதிசயமான மந்திர விதையை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விதையை நட்டால் அது பொன்னாக முளைக்கும். அதைக் கேட்ட மன்னர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் மனதில் சிறிய சந்தேகம் எழுந்தது. அந்த நேரத்தில் அங்கு இருந்த தெனாலி ராமன் சிரித்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். மகாராஜா, இந்த விதை சாதாரண விதையில்லை. இதை யார் வேண்டுமானாலும் நட்டால் முளைக்காது. ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. மன்னர் கேட்டார். என்ன நிபந்தனை? தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார். இந்த விதையை ஒருபோதும் பொய் சொல்லாத மனிதன் மட்டும் நட்டால்தான் அது முளைக்கும். அதைக் கேட்டதும் அந்த வியாபாரி உடனே பதறி நின்றான். அவனுக்குப் பேச வார்த்தையே வரவில்லை. மன்னர் சிரித்தார். ஏனெனில் உலகத்தில் ஒருபோதும் பொய் சொல்லாத மனிதன் இருப்பது அரிது என்பதை அவர் அறிந்திருந்தார். இறுதியில் அந்த வியாபாரி தன் மோசடியை ஒப்புக்கொண்டான். மன்னர் அவனை தண்டித்து அரண்மனையிலிருந்து வெளியேற்றினார். ஒருநாள் தெனாலிராமன் வீட்டில் இருந்தார். அவர் மிகவும் புத்திசாலி என்பதால் சிலர் அவரை ஏமாற்ற நினைத்தனர். ஒரு திருடன் இவரின் வீட்டில் நிறைய பணம் இருக்கும் என்று நினைத்து இரவு நேரத்தில் திருட வர திட்டமிட்டான். இதை சம்ஹவ் தெரிந்த தெனாலிராமன் ஒரு தந்திரம் செய்தார். அவர் ஒரு பெரிய பெட்டியை எடுத்தார். அதில் கற்கள் மற்றும் குப்பைகளை நிரப்பினார். பிறகு அந்த பெட்டியை கிணற்றில் போட்டார். அதற்குள் அவர் சத்தமாக கூறினார், இந்த பெட்டியில் என் அனைத்து பொக்கிஷங்களும் இருக்கின்றன. அதை மறைவாக பார்த்துக் கொண்டிருந்த திருடன் அதை உண்மையாக நம்பினான். இரவு முழுவதும் அவன் கிணற்றிலிருந்து அந்த பெட்டியை எடுக்க முயற்சித்தான். தண்ணீரை வெளியே எடுத்து சோர்ந்து போனான். காலை வந்ததும் தெனாலிராமன் வெளியே வந்து சிரித்தார். நீ என் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி உதவி செய்தாயே என்றார். திருடன் வெட்கப்பட்டு ஓடிவிட்டார். ஒரு நாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு அறிவுப் போட்டியை நடத்த முடிவு செய்தார். என் அரண்மனையில் உள்ள யாராவது இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் அவருக்கு பெரிய பரிசு அளிக்கப்படும் என்று அறிவித்தார். அனைவரும் ஆவலுடன் நின்றனர். மன்னர் கேள்வியைக் கேட்டார். இந்த உலகில் மிகவும் வேகமாக ஓடுவது எது? அமைச்சர்கள் பல பதில்களை சொன்னார்கள். குதிரை என்றார் ஒருவர். காற்று என்றார் மற்றொருவர். ஆனால் மன்னர் எந்த பதிலும் சரி என்று கூறவில்லை. அப்போது தெனாலிராமன் முன்வந்து அமைதியாகச் சொன்னார். மகாராஜா, இந்த உலகில் மிகவும் வேகமாக ஓடுவது மனிதன் மனம்தான். மன்னர் சிரித்தார். அதை எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்டார். தெனாலிராமன் பதிலளித்தார். ஒரு கணத்தில் மனிதன் மனம் எந்த இடத்திற்கும் சென்றுவிடும். இப்போது நாம் இங்கே இருக்கிறோம், ஆனால் நம் மனம் ஒரு நொடியில் வேறு நாட்டிற்கோ பழைய நினைவுகளுக்கோ சென்று விடுகிறது. அதைக் கேட்ட மன்னர் மிகவும் மகிழ்ந்தார். இதுதான் சரியான பதில் என்று கூறி தெனாலிராமனை பாராட்டி பரிசளித்தார். ஒருநாள் விஜயநகரத்தில் எலிகள் மிகவும் அதிகமாகிவிட்டன. அவை வீடுகளிலும் அரண்மனையிலும் பொருட்களை சேதப்படுத்தத் தொடங்கின. இதனால் கவலைப்பட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிய திட்டம் செய்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு பூனை கொடுக்கப்படும். அந்த பூனைக்கு தினமும் பால் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்போது எலிகள் குறைந்துவிடும் என்று மன்னர் அறிவித்தார். அனைவருக்கும் ஒரு பூனை வழங்கப்பட்டது. தெனாலிராமனுக்கும் ஒரு பூனை கிடைத்தது. அனைவரும் தங்கள் பூனைகளுக்கு தினமும் பால் கொடுத்து பராமரித்தனர். ஆனால் தெனாலிராமன் தனது பூனைக்கு பால் கொடுக்கவில்லை. ஒருநாள் மன்னர் அனைத்து பூனைகளையும் அரண்மனைக்கு கொண்டு வரச் சொன்னார். அனைவரின் பூனைகளும் குண்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தன. ஆனால் தெனாலிராமனின் பூனை மட்டும் மிகவும் ஒல்லியாக இருந்தது. அதைப் பார்த்த மன்னர் கோபமடைந்தார். தெனாலிராமா, ஏன் உன் பூனை இவ்வளவு ஒல்லியாக இருக்கிறது? நீ பால் கொடுக்கவில்லையா என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார். மகாராஜா, நான் பால் கொடுக்க முயன்றேன். ஆனால் என் பூனை பாலை பார்த்தாலே பயந்து ஓடிவிடுகிறது. மன்னர் அதைப் பார்த்து ஆச்சரியப்பட்டார். அப்படியா? இப்போது பாலை கொண்டு வா என்று உத்தரவிட்டார். உடனே ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வரப்பட்டது. அந்த பாலை பார்த்ததும்
தெனாலிராமனின் பூனை உடனே பயந்து ஓடிவிட்டது. அதை பார்த்த மன்னர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்போது தெனாலிராமன் உண்மையைச் சொன்னார். மகாராஜா, முதல் நாள் நான் சூடான பாலை கொடுத்தேன். அதனால் அதன் வாய் சுட்டுவிட்டது. அதன் பிறகு அது பாலைப் பார்த்தாலே பயந்து ஓடுகிறது. மன்னர் சற்று யோசித்தார். பின்னர் தெனாலிராமன் தொடர்ந்தார். மகாராஜா, மக்கள் தங்கள் பூனைகளுக்குக் கொடுக்க வேண்டிய பாலை அவர்கள் தாங்களே குடித்து விடுகிறார்கள். அதனால்தான் பூனைகள் குண்டாக இல்லை, எலிகளும் குறையவில்லை. அதைக் கேட்ட மன்னர் உண்மையை புரிந்து கொண்டார். உடனே அவர் உத்தரவிட்டார். இனிமேல் பூனைகளுக்கு கொடுக்கப்படும் பாலை சரியாகப் பயன்படுத்துகிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தைப் பார்த்து மன்னர் அவரைப் பாராட்டினார். ஒரு நாள் கிருஷ்ணதேவராய அரசர் சிறந்த ஓவியம் வரைய போட்டி என்று அறிவித்தார். நிறைய ஓவியர்கள் அழகான படங்கள் வரைந்தார்கள். தெனாலிராமன் மட்டும் ஒரு சுவரை வெறுமையாக விட்டான். அரசர் கேட்டார், இது என்ன ஓவியம்? தெனாலி சிரித்துக்கொண்டு சொன்னான். அரசே, இது புல்மேயும் மாடு. அரசர் குழம்பி கேட்டார். மாடு எங்கே? தெனாலி சிரித்துக்கொண்டு சொன்னான். புல்லெல்லாம் மேய்ந்து மாடு போயிட்டுச்சு. அதை கேட்ட அரசர் சிரித்தார். தெனாலியின் புத்திசாலித்தனம் அவருக்கு மிகவும் பிடித்தது. புத்திசாலித்தனம் பல நேரங்களில் வெற்றியை தரும். Thanks for watching Kids Glow. See you next time. Bye. ஒரு நாள் விஜயநகரத்தில் திருடர்கள் மிகவும் அதிகமாகிவிட்டனர். அவர்கள் இரவு நேரங்களில் வீடுகளில் புகுந்து பொருட்களைத் திருடத் தொடங்கினர். இதனால் மக்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். இந்த செய்தி மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது. அவர் மிகவும் கவலைப்பட்டார். இந்த திருடர்களை எப்படி பிடிப்பது என்று மன்னர் அமைச்சர்களிடம் கேட்டார். அமைச்சர்கள் பல யோசனைகளை கூறினர். ஆனால் எந்த யோசனையும் பயனளிக்கவில்லை. அப்போது தெனாலிராமன் முன்வந்து சிரித்துக்கொண்டு சொன்னார். மகாராஜா, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இன்றிரவு திருடர்கள் தாமாகவே ஓடிவிடுவார்கள். மன்னர் ஆச்சரியப்பட்டார். அது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். தெனாலிராமன் அமைதியாகச் சொன்னார். அதை இன்றிரவு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். அன்றிரவு தெனாலிராமன் தனது வீட்டின் முன் ஒரு பெரிய பலகையை வைத்தார். அந்த பலகையில் அவர் பெரிய எழுத்துக்களில் எழுதினார். இந்த வீட்டில் மிகவும் கொடிய விஷம் உள்ளது. உள்ளே வரும் யாரும் உயிருடன் வெளியே போக முடியாது. இரவு நேரத்தில் திருடர்கள் அந்த வீட்டின் அருகே வந்தனர். அவர்கள் அந்த பலகையை பார்த்ததும் மிகவும் பயந்தனர். இந்த வீட்டுக்குள் போனால் நமக்கு ஆபத்து என்று அவர்கள் நினைத்தனர். அவர்கள் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டனர். அடுத்த நாள் காலை மன்னர் இந்த செய்தியை அறிந்தார். அவர் தெனாலிராமனை அழைத்துப் பாராட்டினார். உன் புத்திசாலித்தனம் உண்மையிலேயே அற்புதம் என்று கூறினார். தெனாலிராமன் சிரித்துக்கொண்டு வணங்கினார். Thanks for watching Kids Glow. See you next time. Bye.